சம்மர்ல ஸ்லோ டிராவல் பண்றதுக்கு எந்த மாதிரியான இடத்துக்குலாம் போலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்லோ டிராவலா? சோலோ டிராவல் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஸ்லோ டிராவல் அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லா தெரியுது. ஸ்லோ டிராவல்னா என்னன்னா, நீங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பீஸ்ஃபுல்லா நீங்க உங்க லைஃப நீங்க நல்லா ஃபன் பண்ணிட்டு, ஒரு ரிலாக்ஸா நீங்க டிராவல் பண்றது தான் ஸ்லோ டிராவல் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது புதுசா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்றீங்களா? இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா எந்த பிளேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் தான். ஸோ அந்தமான் வந்து நமக்கே தெரியும், இது ஒரு தீவு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசிட் பண்றப்போ நமக்கே வந்து பீஸ்ஃபுல்லா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்க வந்து சுத்தியும் கடல், யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணமா, சில் பண்ணமா அப்படின்ட்டு போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கு ஒரு ஏத்த பிளேஸ். அடுத்ததா உத்தரகாண்ட் தான். ஸோ இங்க வந்து மலைக்கு பஞ்சம் இல்லை, நீங்க வந்து லேக்கு போகணும்னா லேக்குக்கு பஞ்சம் இல்லை, ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரெக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னா நீங்க அதுக்கும் பஞ்சம் இல்லை. எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரே இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உத்தரகாண்ட்க்கு நீங்க தாராளமாக விசிட் பண்ணலாம். அண்ட் இங்கேயுமே அப்படிதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஷில்லாங் அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஸ்பித்தி வேலே அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற கிராமங்களுக்கும் நீங்க விசிட் பண்ணலாம். அங்க கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க வந்து அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே வந்து பனி மலைகளாக இருக்கும். ஸோ அங்கேயுமே நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுனா ட்ரெக்கிங் போகலாம், இல்லை நீங்கள் அங்கே கேம்ஸ் மாதிரி ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் அங்கேயும் இருக்குது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது, டவுனாக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், சில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவுமே ஒரு ஏற்ற பிளேஸ் தான். அடுத்ததா கர்நாடகாவில் இருக்க சிக்மங்களூர் தான். இங்கே வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி மேகமூட்டமாக இருக்கும். ஏதோ நம்ம சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். உண்மையாகவே இது ஒரு ஹெவன் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப அமைதியான ஒரு காமான பிளேஸ் வந்து நான் விசிட் பண்ணணும், பக்கத்துலேயே எங்கேயாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பிளேஸ் தான் இது. இந்த இடம் வந்து ரொம்ப சில்லாகவும் இருக்கும், காமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும். அடுத்ததா தரம்ஷாலா. இந்த இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும், பனிமலைகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு வியூ கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு சில் பண்ணுறதுக்கு, வைப் பண்ணுறதுக்கு, எனக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான பிளேஸ். அடுத்ததா கேரளாவில் இருக்கிற அலப்பி தான். ஸோ இதுவுமே சம்மரில் விசிட் பண்ணுற ஒரு இடம், பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற போட் ஹவுஸும் சரி, லேக்கில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, அங்கே இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கடைசியாக என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான். ஸோ கொல்கத்தா நீ எதுக்கு சொல்கிற, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே இருக்கிற ரஷ்ஷுமே வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அங்கே இருக்கிற நிறைய ஏரியாவுமே நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது கொல்கத்தாவில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏஷியாவில் தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.